Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல Squid Game season 2 பிரேக் டவுன் பண்ண போறோம். இதுல some theories and hidden details தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா just hit that like button. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் Squid Game fans இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இப்போ பிரேக் டவுன் ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் சீசன் 1 எண்ட்ல பிளேயர் 456 சாங்கியும் ஏர்போர்ட்ல கேம் ரெக்யூட்டர் இன்னொருத்தன அந்த கேமுக்கு இன்வைட் பண்றத பாத்திருப்பாரு. இன்னும் இந்த கேமை கண்டினியூ பண்றாங்க. சோ இந்த கேம் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கிளம்பிருப்பாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேம் ரெக்யூட்டரை பிடிக்கணும். அவனை பிடிக்கிறதுக்காக சாங்கியும் சீசன் 1ல ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கிருப்பாருல. பட் ஆஃப்டர் ஹி வின்ஸ் தட் கேம் சாங்கியும் அவர் கடன் மட்டும் இல்லாம அதுக்கும் மேல பணம் கொடுத்திருப்பாரு அந்த ரெக்யூட்டரை கண்டுபிடிக்க. எபிசோட் 3ல ரெட் லைட் கிரீன் லைட் அந்த டால் கேம்ல ஒரு பிளேயரை சாங்கியும் காப்பாத்தும் போது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் சேம் சீசன் 1ல ஆலி நம்ம சாங்கியோக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆலி மட்டும் இல்லனா சாங்கியும் காலி. இங்க பிளேயர் 120 இல்லனாலும் ஏதாச்சும் ஆகியிருக்கும். ஆல்சோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் எல்லாரோட ஃபேவரட்டாவும் மாறிடுச்சு, இன்க்ளூடிங் மீ. அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. எபிசோட் 7 போஸ்ட் கிரெடிட் சீன்ல ரெண்டு பொம்மையை காமிச்சிருப்பாங்க. அதுல ஒன்னு ரெட் லைட் கிரீன் லைட் நமக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு புதுசா ஒரு பையனோட பொம்மையை வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு பொம்மையும் பழைய சின்ன பசங்க படிக்கிற கொரியன் ஸ்டோரி புக்ல இருந்து பேஸ் பண்ணி எடுத்த கேரக்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி சீரீஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன பசங்க படிக்கிற ஸ்டோரி புக்ல நான் சொல்றேன். சோ இந்த ரெண்டு பொம்மையும் பழைய கொரியன் சில்ட்ரன்ஸ் புக்ல இருந்து பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ்ல வச்சிருக்காங்க. ஒன்னு இருக்கும் போதே நம்ம பசங்க பதறுவானுங்க, இதுல ரெண்டு வேற வச்சிருக்கானுங்க. என்ன மாதிரி சம்பவம் பண்ண போறாங்கன்னு சீசன் 3 வந்தாதான் தெரியும். எபிசோட் 3 எண்டிங்ல கேம் வேணுமா வேணாமான்னு சொல்லி ஓட்டிங் நடத்துவாங்க. சோ கடைசியா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு, பிளேயர் நம்பர் 1. அந்த பிளேயர் கேம் வேணும்னு சொல்லுவாரா இல்ல வேணாம்னு சொல்லுவாரான்ற கியூரியாசிட்டிலேயே இருப்போம். அப்புறம் பார்த்தா கதை முடிஞ்சு வச்சு அது இதுன்னு பார்த்தோம். அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி பார்த்தா அம்மா அப்படி இப்படி காப்பரா. இதாண்டா ட்விஸ்ட்ன்ற மாதிரி கேம் நடத்துற அந்த ஃப்ரண்ட் மேனே பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள விளையாட வந்திருப்பாரு. ஆக்சுவலி கண்டிப்பா இதை நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் 1லயும் இந்த கேமோட ஃபவுண்டர் இல்னாம் அவரே பாத்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இப்ப இந்த கேமை நடத்துற ஃப்ரண்ட் மேனுமே பாத்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காரு. எந்த எபிசோட்லயும் ஃப்ரண்ட் மேன் யாரையும் கேர் பண்ண மாட்டாரு. பட் ஒரு பிரெக்னன்ட் பிளேயர் இருப்பாங்கல்ல, சோ அவங்கள மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கேர் பண்ணிப்பாரு. பிகாஸ் ஃப்ரண்ட் மேனோட ஒய்ஃபும் பிரெக்னண்டா இருக்கும் போதே டிசீஸ்னால இறந்துருப்பாங்க. சோ ஒய்ஃப் அண்ட் குழந்தை ரெண்டு பேருமே ஃப்ரண்ட் மேன் இழந்திருப்பாரு. சேம் இங்க இவளும் பிரெக்னண்டா இருப்பா. அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்த மாதிரி இவளும் அவரோட குழந்தையும் இறக்க கூடாதுன்றதுக்காக ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. சாங்கியும் அப்புறம் அவருடைய டீம் இவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. பட் ஆனா ஃப்ரண்ட் மேன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னும் கேர் பண்ணி பேசுவாரு. இதுலயே தெரியுது ஃப்ரண்ட் மேனுக்குள்ள இன்னமும் அந்த சின்ன எமோஷன் அண்ட் அக்கறையும் இருக்குன்னு. அண்ட் தேனோஸ்க்கும் அந்த யூடியூபருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் தான் உள்ள வந்து ஏன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தனை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப தேனோஸ் பாத்தீங்கன்னா நீ இங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் உன் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணு அப்படின்னு மரியாதை இல்லாம சொல்லியிருப்பாரு. அகைன் ஃப்ரண்ட் மேனுக்குன்னு யாருமே இல்ல. சோ பசங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து இன்னும் ட்ரிகர் ஆகி தானோஸை போட்டு அடிச்சிருப்பாரு. ஆல்மோஸ்ட் விட்டிருந்தா கழுத்து நடிச்சு தானோஸை கொண்டிருப்பாரு. இந்த கேம்குள்ள விளையாடுற பிளேயர்ஸோடைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எடுத்துருவாங்க. போன், பர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த பிளேயரை கேம்குள்ளேயே அலோ பண்ணுவாங்க. பட் ஒரு பார்ட்டி இருப்பாங்களே, அவங்களுடைய ஹேர் பின்னாட்டும் ஒரு கத்திய பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதே தேனோஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் இருக்கும். பட் மத்த பிளேயர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அவங்க அந்த மாதிரி எதுவும் எடுத்துட்டு வரல போல. சோ இதை மட்டும் ஏன் அலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிளேயர்ஸ் டு பிளேயர்ஸ் கொல்ற சிச்சுவேஷன் வரும். ஆக்சுவலி அந்த பிளேயர்ஸ்க்கும் சண்டையை மூட்டி விடுறதே பாத்தீங்கன்னா இந்த கேம் நடத்துறவங்க தான் பண்ணுவாங்களே. அந்த சிச்சுவேஷனை அவங்க அப்படியே கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸும் சண்டை போட்டு அடிச்சு கொன்னுக்குவாங்க. தானோஸ் அந்த ட்ரக்ஸை போட்டாவே பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி பண்ண ஆரம்பிப்பான். நீ ஃபாலோ பண்றியா? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். தென் அந்த பாட்டி கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கத்தி இருக்கு. சோ அதை வச்சு அவங்க வந்து எல்லாரையும் கொல்லுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இது எதுவும் எடுக்காம இந்த கேமுக்குள்ள விட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன் தியரி ஒன்னு இருக்கு. பிளேயர் 125 எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பையனாட்டம் ஒருத்தன் இருப்பானே. அகைன் சீசன் 1ல பாத்தீங்கன்னா
நிறைய விஐபிஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க அந்த கேம்ஸை வந்து காட்டுறதுக்காக. சோ அந்த விஐபில ஒருத்தரா தான் இந்த பிளேயர் 125 இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் தியரி கிளம்பி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த பிளேயர் 125 தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியா பாத்தீங்கன்னா இருப்பான். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பயப்படுவான். அவனுக்கு துணையா கூட ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா இருக்கும். கடைசியில அவளையுமே பாத்தீங்கன்னா கொன்றுவாங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா அவன் அப்படி அழுந்துகிட்டு இருப்பான். என்னடா இது, கேமோட ஃபவுண்டருமே பாத்தீங்கன்னா கேம்குள்ள விளையாட வர்றாரு, கேமை நடத்துற அந்த ஃப்ரண்ட்மேனும் உள்ள வரான், கேமை பாக்குற விஐபி கூட கேம்குள்ள வருவான் விளையாட. அண்ட் இன்னொரு ரூமருமே பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சீசன் 3ல பாத்தீங்கன்னா சாங்கியும் ஃப்ரண்ட்மேனை டிஃபீட் பண்ணிட்டு அவர் அந்த ஃப்ரண்ட்மேன் பொசிஷனுக்கு வந்துருவாருன்ற மாதிரி ரூமர் சுத்திக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு இன்டர்வியூலயே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. லைக் எப்படின்னா அந்த ஓட்டிங் போடுற அந்த ஓ பட்டன் அண்ட் எக்ஸ் பட்டன், ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. பட் ஆனா தலைவன் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து அழித்திருப்பாரு. சோ இதுதான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியும் ஒரு கன்ஃபியூஷனுமே பாத்தீங்கன்னா கொண்டு வருது. ஒருவேளை உண்மையிலேயே சீசன் 3ல நம்ம பிளேயர் 456 சாங்கியம் அவர் தான் அடுத்த ஃப்ரண்ட்மேனா இருப்பாரோ? ஒருவேளை இருக்குமோ? எபிசோட் 3ல சாங்கியோடைய பல்ல இருந்து அந்த டிராக்கரை வெளியே எடுத்துருவாங்க. சோ சாங்கியோங்கே அப்பதான் தெரியுது டிராக்கரை வந்து எடுத்துட்டானுங்க அப்படின்னு. இந்த ஷாட்ல அவரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். எக்ஸாக்ட் இதே ஷாட் சீசன் 1ல டல்கோனா கேம்ல சாங்கியோக்கு அம்பர்லா ஷேப் கிடைக்கும் போது வச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டோட நேம் வெர்டிகோ ஷாட் ஆரல்ஸ் டாலி ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமால வர கேரக்டர்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம்ல இருக்கும் போதோ ஆரல்ஸ் ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்ல இருக்கும் போதோ இந்த ஒரு ஷாட்டை வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல இந்த ஷாட்ஸை நீங்க பார்க்கலாம். அண்ட் இதை 2 டைப்பாவும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் கேமராவை ட்ராலியில வச்சுட்டு பின்னாடி கொண்டு வந்து கேமராவை ஜூம் இன் பண்ணணும். செகண்ட் டைப் கேமரா ட்ராலியை முன்னாடி கொண்டு போய் ஜூம் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டரோடைய பேக்ரவுண்ட் மட்டும் ஜூம் அவுட் ஆகும். இப்படிதான் வெர்டிகோ ஆர் டாலி ஜூம் ஒர்க் ஆகும். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஒரு சில ஃபேன் தியரிஸை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஃபேன் தியரிஸ்லாம் இருக்கு. இதை நம்ம வந்து அடுத்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் இட். உங்களை இதே மாதிரி அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.